Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா இன்விசிபிள் லட்கன், அதாவது நாட் நம்ம வந்து நார்மலாக எப்பவும் போல் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்கொயர் ஃபீஸில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம செய்வோம். பட் அது மாதிரி தையல் இல்லாமல் எப்படி வந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். தையலே தெரியாமல் இன்விசிபிளான நாட் லட்கன் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3.5, அதாவது 4 பக்கமே வந்து பார்த்தோன்னா ஒரே அளவு. நான் இந்த அளவு தான் இல்லை, எனக்கு கிளாத் இவ்வளோ தான் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் 4x4 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 4 பக்கமே ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அண்ட் ராங் சைடுன்னு சொல்லிட்டு நல்லா கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும் எந்த சைடு வந்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறத. நான் வந்து இப்போ துணியோட ராங் சைடு வந்து கீழே இருக்கிற மாதிரி நல்ல பக்கம் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு கார்னரில் இந்த நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள், அதாவது கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. நம்ம அந்த ஒரு எட்ஜில் வந்து பார்த்தா அந்த நாட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதிரி மடிக்கும் போது நமக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி தையல் போட்டுட்டு வரேன். கரெக்டாக அந்த பாதி வரைக்கும் சாக் பீஸில் மார்க் பண்ண பார்த்தீங்களா, பாதி வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து தையல் போடணும். அதுக்கு மேலே நம்ம வந்து தையல் போடக்கூடாது. இங்கே பாருங்கள், பாதியோடு நான் தையல் வந்து நிப்பாட்டிட்டேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு கேப் இருக்குது. இப்போ இந்த நாட்டை நம்ம வந்து இப்படி பிடிச்சி இழுக்கும் போது என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி வெளியே வந்துடும். நம்ம நார்மலாக வந்து பார்த்தோன்னா எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணுறது வந்து வேறு. பட் ஆனால் அதில் வந்து தையலுக்கு வந்து தெரியும். இது வந்து நம்ம தையலே தெரியாமல் எவ்வளோ நீட்டாக வந்து பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு டைலரிங்கில் அடுத்தடுத்த லெவல் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அட்வான்ஸாக கற்றுக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. பாருங்கள், இப்போ நம்ம எடுத்தோன்னா இந்த மாதிரி நமக்கு பாருங்கள் சமோசா சேஃபில் வந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜில் வந்து இந்த நாட் வச்சுருந்தோம், ஒரு எட்ஜ் வந்து நமக்கு நார்மலாக இருக்குது. இப்போ இன்னொரு எட்ஜில் வந்து ஓப்பன் இருக்குது இல்லையா, நம்ம வந்து பாதியோடு நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம். இந்த ஓப்பன் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ அந்த நாட்டு நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த இதை வந்து பார்த்தோன்னா நம்ம கொண்டுட்டு வரணும். பாருங்கள், இது வந்து நல்லா காட்டன் துணி. நான் வந்து துணி வந்து எனக்கு பத்தாதனால கம்மியாக வச்சுருக்கேன். நீங்கள் 4x4 இல்லை 5x5 வச்சிங்கனாவே நல்லா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக பார்க்க பெருசாகவும் இருக்கும். இப்படி மெதுவாக அப்படியே உள்ளே தள்ளி தள்ளி கொண்டு வந்து அந்த நாட்டு நம்ம வச்சு தைச்சோம் பார்த்தீங்களா, அந்த பிளேஸை வந்து நம்ம அந்த ஓப்பன் வச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணுங்க. பாருங்கள், இப்படி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் பிளேஸில் அந்த நாட்டு நம்ம வச்சு தைச்ச இடம் வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டையும் வச்சு ஒரு தையல் வந்து நீங்கள் போட்டுடணும். கரெக்டாக இப்போ இந்த ஓப்பனும் க்ளோஸ் ஆகிற மாதிரி அந்த நாட்டு நம்ம அந்த இடத்துல இருக்குது, க்ளோஸ் ஆகிற மாதிரி இப்படி தையலை வந்து போட்டுட்டு இப்போ இந்த நாட்டை பிடிச்சி நம்ம இப்படி இழுக்கும் போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி திரும்பி வந்துடும். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், உள்ளே வந்து பாருங்க அந்த தையல் நம்ம வந்து போட்டது வந்து தெரியவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, ரொம்பவே அழகாக இருக்குது. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி கமெண்ட்டில் நான் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துச்சா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ இன்னொரு லட்கன்னையும் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இது வந்து ராங் சைடு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது ராங் சைடு, இது வந்து பார்த்தோன்னா ரைட் சைடு. இப்போ நம்ம இந்த ரைட் சைடுக்கு மேலே தான் வந்து பார்த்தோன்னா வைக்கிறோம். நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கில் நாட் ரெடி பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே, இல்லை நம்ம ரெடிமேடாக விற்கிது இல்லையா, கோல்டன் கலரில் நமக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சாலுக்கே நம்ம கலர்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் இருக்குது. இப்போ அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த நாட்டை வந்து ஒரு கார்னரில் வச்சுட்டு இந்த மாதிரி நான் பாதி அப்படி மடக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஆரம்பிங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த கார்னர் வந்துட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. பாதியோடு வந்து பார்த்தோன்னா ஸ்டிச்சை வந்து நிப்பாட்டிடணும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த த்ரெட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த நாட்டை வந்து அப்படி கயிறை பிடிச்சி இப்படி இழுக்கும்போது நமக்கு அழகு போல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி திரும்பி இந்த சேஃபுக்கு வந்து பார்த்தோன்னா வந்துடும்.
கரெக்டாக அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நீங்கள் வந்து எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஷார்ப்பாக பென்சில் இந்த மாதிரி பென் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு கரெக்டாக அந்த எட்ஜஸ் அந்த கார்னரை வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள் அந்த ஓப்பன் இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு இப்போ இந்த நாட்டு நம்ம போட்ட பகுதியை நம்ம வந்து பார்த்தோன்னா கொண்டுட்டு வரணும். பாருங்கள் இது வந்து ஓப்பனில் இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம அந்த நாட்டு வச்சு தைச்சோம் இல்லையா, இந்த கார்னரை வந்து கொண்டு வரணும். இப்படி கையில் வந்து பார்த்தோன்னா இந்த துணியை இப்படி விரிச்சிட்டு லைட்டாக உள்ளே தள்ளுனீங்க அப்படின்னா அந்த நாட்டு வச்ச தைச்ச பகுதி வந்து கரெக்டாக வந்துடும். பொறுமையாக எடுங்க. அந்த நாட்டு வச்சு தைச்சோம் பார்த்தீங்களா, அந்த கார்னர் வந்து கரெக்டாக வந்துடணும். இதை வந்து அப்படியே பிடிச்சிக்கோங்க. இது வந்து எனக்கு துணி வந்து நான் சொன்னேன் இல்லையா பத்தாமல் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் எடுக்கும்போது எனக்கே தெரியுது கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் காட்டன் துணி வேறு, நல்லா உங்களுக்கு 4x4 இல்லை 5x5 வச்சுருந்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் பெருசாக இருக்கும். துணி நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த நாட்டு வச்சு நம்ம தைச்சோம் இல்லையா, அந்த கார்னரை நான் பிடிச்சிட்டேன். இப்போ அந்த கார்னரோட அந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்தோன்னா அப்படியே வச்சுட்டு கரெக்டாக நம்ம அந்த மித்த இருக்கிற இடையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நாட் வச்சு நம்ம தைச்ச அந்த இதையும் அந்த ஓப்பனில் இருக்கிறதையும் ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து இப்போ தையல் போட போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 2 தையல் வந்து போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய இதெல்லாம் நமக்கு ஃபேப்ரிக் எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நான் வந்து டர்ன் பண்ணுறேன். இதை அப்படி பிடிச்சி இழுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நமக்கு வந்துடும். இப்படி பாருங்கள், தையல் வந்து நமக்கு இருக்கிறதே தெரியாது. ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்குது. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.